ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இதுதான் இந்த சேனல் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட RR310க்கு மெயின்டெனன்ஸ்க்காக செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் என்ன பிராண்ட் வாங்குகிறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன், எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன், அதை தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். RR310 வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா RG தி பேந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். செயின் லூப் அண்ட் செயின் க்ளீனுக்கு மோட்டோல் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் ரெண்டு சேர்த்து 500 வரும், ப்ளஸ் ப்ரெஷ் 100 வரும், 600 வரும். வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிக்கோங்க. 150 ml கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட யூஸ்டு வந்து கொடுத்துருவாங்க, அதனால தான் சொல்கிறேன். RR310க்கு இந்த சைடில் ஒரு கார்டு வரும். இந்த கார்டை கழட்டினா மட்டும் தான் செயினை நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை கழட்டிடுங்க. மொத்தம் இதுக்கு 4 ஸ்க்ரூ வரும். அது எங்கே அப்படின்னா இங்கே 1 2 3 இதுக்குள்ளே ஒன்று இருக்கும். 4 இந்த 4 ஸ்க்ரூ கழட்டினா ஈஸியாக கார்டு வந்துடும். என்னோடய RG பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு 700 கிட்ட ஓடிட்டான். எவ்ரி 500 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து செயினை க்ளீன் பண்ணியே தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நான் செயின் க்ளீனை வச்சு செயினை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். நான் க்ளீன் பண்ணது அப்புறம் ஃபுல்லாக லெஃப்ட் அண்ட் ரைட் பாட்டம் எல்லாத்தையும் ஃபுல்லாக அடிச்சுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடணும். நீங்கள் வாட்டர் இல்லை டிட்டர்ஜென்ட் ஏதாவது யூஸ் பண்ணி இதை செயின் க்ளீன் பண்ணுறப்போ கூட அது டக்குன்னு வராது. இந்த செயின் க்ளீனை வச்சு நீங்கள் அடிக்கிறப்ப செயினில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் டயரை ரோல் பண்ணி இந்த செயினில் இருக்க எல்லா சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்புறம் டஸ்ட்டு ஈஸியாக வந்துடும். அப்புறம் இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து ரோலர் மாதிரி இருக்கும். செயின் வந்து உரசி அங்கேயும் வந்து டஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அங்கே நீங்கள் அங்கே செயின் க்ளீனிங் அங்கே அடிச்சுட்டு அங்கேயும் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் சைடு மட்டும் செயின் க்ளீன் பண்ணாமல் அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து டஸ்ட்டு இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக டஸ்ட்டு தான். இந்த இதில் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னா டஸ்ட்டு அப்படியே சேர்ந்துடும். இந்த செயின் க்ளீனில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். அந்த மாற்று அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துலையும் ஃபுல்லாக டஸ்ட்டும் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த காற்று இதையும் துணி வச்சு பண்ணாமல் செயின் கிளீனரை வச்சு அடித்து ப்ரெஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணிங்க, ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி அந்த டப்பாலையும் செயின் வந்து எவ்வளோ டஸ்ட்டுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் பாருங்கள். இதையும் நீங்கள் செயின் கிளீனர் வச்சு அடித்து துணியை வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க எல்லா சைட்லேயுமே. தொடச்சக்கப்புறம் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செயின் லூப் அடிக்கணும். நீங்கள் காட்டன் துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செயின் லூப் எப்படி நீங்கள் செயின் க்ளீன் வந்து ஃப்ரண்ட்டு சைடு பேக் எல்லா ஏரியாலேயும் வந்து அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து செயின் லூப்பும் அதே மாதிரி முன்னாடி அடுத்து பின்னாடி எல்லா சைட்லேயுமே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ செயின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இப்படி க்ளீன் பண்ணுறதுனால பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். செயின் வந்து லாங் லைஃபாக வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செயின் இங்களுக்குள்ளேயும் வந்து இந்த கார்டு போடுற இடத்துல அங்கேயும் டஸ்ட் வந்து அடையும். இந்த கார்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இங்கே வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணிடலாம், இல்லை செயின் க்ளீனை வச்சு அடிச்சுட்டு துணியை வச்சு கூட ஈஸியாக எடுத்துடலாம். BMW அண்ட் TVS ரெண்டும் சேர்த்து கொலாப் தான் இந்த RR310. BMWவில் பார்த்தீங்க அப்படின்னா G310R அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அது BMWவோட பாட்டு தான் அந்த கார்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் இதில் அந்த 4 ஸ்க்ரூ சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே 4 ஸ்க்ரூ இங்கே அப்புறம் அந்த பின்னாடி இந்த 4 ஸ்க்ரூ அப்படி போட்டுட்டு நான் முன்னாடியே சொன்னது தான். இந்த எவ்ரி 500 கிலோமீட்டருக்கு வந்து செயின் க்ளீன் அண்ட் லூப் வந்து எவ்ரி 500 கிலோமீட்டருக்கு மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஃப்ரீக்வெண்ட்டாக. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டயர் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு. இந்த டயர் ப்ரெஷரை பற்றி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ இதெல்லாம் போடுறேன். நான் எவ்வளோ 310க்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். செயின் லூப் வந்து அடித்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ செயின் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், மாட்ட வேண்டியதான். இந்த இதுக்கு மொத்தம் 3 ஸ்க்ரூ வரும். இதை அப்படியே துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அவ்வளோதான். இப்போ அதை மாட்ட வேண்டியதான். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போது இதில் 3 ஸ்க்ரூ வந்துடும். 3 ஸ்க்ரூவும் போட்டாச்சு. இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். செயின் இப்போ ஃபுல் க்ளீனாக இருக்கான். இந்த ஒரு டூல் போதும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கழட்டி மாட்டுறதுக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வரட்டா மாமே.